أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நின்று நிதானித்து கவனமாய் செயல்படவும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லி வபாரிக் அலைஹி வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் வ ரஹ்மத்தன் வ ராஹத்தன் அஃப்வன் ஆஃபியா. அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அக்ஃபிர் லனா துனூபனா ஹத்தாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். அல்லாஹும்ம அஹ்திக்னா மினன் நார் வத்ஹில்னல் ஜன்னத்த யா ரப்பல் ஆலமீன். வல்லாஹு ஹைரு ராஸிகீன் யா லத்தீஃப் யா ரஹீம் யா அல்லாஹ். या सलाम अंत सलाम सल्लिनी सलामुन अलैकुम बिमा सवरतुम फनिमक बतर. अल्लाहुम्मा सल्ली अला मुहम्मदिन अदद हल्की. अल्लाहुम्मा सल्ली अला मुहम्मदिन इला नफ्सिही. अल्लाहुम्मा सल्ली अला मुहम्मदिन इतना तरसी. अल्लाहुम्मा सल्ली अला मुहम्मदिन मिदाद कलिमाती. सुबहानल्लाहि व बिहम्दिही अदद हल्की. सुबहानल्लाहि व बिहम्दिही इला नफ्सिही. सुबहानल्लाहि व बिहम्दिही इतना तरसी. सुबहानल्लाहि व बिहम्दिही मिदाद कलिमाती. सुबहानल्लाहि व बिहम्दिही सुबहानल्लाहि व बिहम्दिही अस्तगफिरुल्लाह अस्तगफिरुल्लाह मिम्मा सिवल्लाह व कुल्लु शैइन यक़ूलु अल्लाह रब्बना ज़लमना अनफुसना व इल्लम तग़फिर लना व तरहमना लनकूनन्ना मिनल खासिरीन. या हन्नान या मन्नान या दय्यान या सुल्तान या अल्लाह अब्दुल बिबाबिका वाकिबुन मुतलर्रिउन मिन हताया. सुबहानल्लाहिल मलिकुल कुद्दूस सुब्बूहुन कुद्दूसन व रब्बना द रब्बुल मलाइकतुहु व रूहु. अस्तगफिरुल्लाह हलीम अस्तगफिरुल्लाह सुबहानल्लाह अल्हम्दुलिल्लाह अल्लाहु अक्बर ला इलाहा इल्लल्लाह मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम बिदाका अबी उम्मी व रसूलुल्लाह सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम. अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள்மிகு ரமலானே வருக வருக. சலவாத்து மகுடம் பிஸ்மில்லாஹி வாலா மில்லத்தி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஷஹ்ரு ரமலானே அருளை அள்ளி தருக. 26ஆம் நாள் தராஹ்வீஹ் தொழுவது நாள். 40 ஆண்டுகள் வணங்கிய வணக்கத்தின் நன்மை வழங்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லாக் லாக் சுக்குர். 20 லட்சம் நன்மைகள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் என்று கூறினால் அல்லாஹ் அவருக்கு 20 லட்சம் நன்மைகள் எழுதுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். எவ்விதமான சிரமமும் நேரச் செலவும் இல்லாமல் எளிதான ஒரு வாசகத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான நன்மைகள் கொடுக்கப்படுகின்றதென்றால் எவ்வளவு பெரிய வெகுமதியும் பேருபகாரமும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருந்து பொழியப்படுகின்றன என்பதை நாம் விளங்க வேண்டும். எனினும் நாம் மறதியாலும் உலக காரியங்களாலும் மூழ்கி இந்த அருள்மாரியை அடைந்து கொள்ளாதவர்களாகவே இருந்து வருகிறோம். இக்லாசுடன் செய்யப்படும் ஒவ்வொரு நன்மைக்கும் குறைந்த அளவு 10 நன்மைகள் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிறகு இக்லாஸ் எவ்வளவு அதிகப்படுகிறதோ அந்த அளவுக்கு நன்மைகளும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அவர் குஃப்ருடைய நிலையில் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அதன் பிறகு அவருடைய செயல்கள் புதிதாக கணக்கிடப்படுகின்றன. ஒவ்வொரு நன்மைக்கும் 10 முதல் 700 வரையிலும் இன்னும் அல்லாஹு தாலா நாடுகின்ற அளவுக்கு அதிகமாகவும் நன்மைகள் வழங்கப்படுகின்றன. ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமைதான் எழுதப்படுகிறது. அல்லாஹு தாலா மன்னித்து விட்டால் அதுவும் எழுதப்படுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு அடியான் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என நாடினால் அதற்காக ஒரு நன்மை எழுதப்படுகிறது. அதனை செயல்படுத்தி விட்டால் 10 முதல் 700 வரை நன்மைகள் எழுதப்படுகின்றன.
அதன் பிறகு அல்லாஹு தாலாவின் விருப்பப்படி மேலும் அதிகமாக எழுதப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கூறப்பட்ட ஹதீஸ்களின் மூலம் அல்லாஹு தாலாவின் சமூகத்தில் வழங்குவதில் குறைவு ஏதும் இல்லை. ஆனால் அதனை பெற்றுக்கொள்பவர் தான் தயாராக வேண்டும் என்பது விளங்குகின்றது. இதே விஷயம்தான் அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களின் பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே உலகில் மிக பெரும் செல்வமும் அவர்களை மாற்றிவிட முடியவில்லை. யா அல்லாஹ், என்னையும் அவர்களில் ஒருவனாய் ஆக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய மருத்துவ குறிப்பு. 1 கிலோ அருகும் வேரை 1-2 இடித்து 8 லிட்டர் நீரில் இட்டு 1 லிட்டராக வற்றி காய்ச்சி வடித்து 1 லிட்டர் நல்லெண்ணெய் கலந்து அமுக்கரா கிழங்கு, பூமி சர்க்கரை கிழங்கு வகைக்கு 20 கிராம் பால் விட்டு நெகிழ அரைத்து கலக்கி சிறு தீயில் பதமோர காய்ச்சி வடித்து எடுத்த எண்ணெயை அருகு தைலம் கிழமைக்கு ஒரு முறை தலையில் இட்டு அரை மணி நேரம் கழித்து குளித்து வர வாதம், பித்தம், நெஞ்சு வலி, வயிற்று எரிச்சல், உடல் வறட்சி, மூலச்சூடு, தலை வெப்பு, நீர்க்கடுப்பு ஆகியவை தீரும் இன்ஷா அல்லாஹ். வசலாமா, அஸ்ஸலாமா.